திங்கிறதுக்குன்னே பிறந்து திங்கிறதுக்குன்னே வாழணும். தின்னுட்டே இருக்கணும். உலகம் முழுக்க சுத்தணும். எல்லா இடத்துலயும் சாப்பிடணும். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு முக்கியம். Okay, hi, good evening. என் பேர் கனகவாசன், என் ஒய்ஃப் சோனியா. ஐ ஹவ் கம் ஹியர் மல்டிபிள் டைம்ஸ். யூடியூப் சேனலில் தான் பார்த்துருக்கேன். நிறைய தடவை டீனர்லேருந்து இங்கே போகும்போது நான் இந்த ஃபுட் ஷாப் பார்த்துருக்கேன். ரீசனபிள் ப்ரைஸு, சைட் டிஷ் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். டேஸ்ட் எக்ஸ்ட்ரானரி. என்னோட ஒய்ஃப் தான் வந்து இது ரெஃபர் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஆக்சுவலி நல்லா இருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து குடல் ப்ளஸ் மட்டன் அண்ட் தட்டு இட்லி நல்லா இருக்கும். நாங்கள் இதே மாதிரி யூடியூப்ல ஒரு 1 minute வீடியோ பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். கும்பலை பார்த்தாலே இந்த ஆம்பியன்ஸ், இது ஒரு ஆம்பியன்ஸ் தான். இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தாலே எங்களுக்கு நல்லா இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. முடிக்கும் போது ஃபினிஷ் பண்ணும்போது சூப்பராக போயிட்டு தரோம். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன், ஹாக்கி பிளேயர்ஸ். இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த இடத்துல நல்லா இருக்குது. லைக் பண்ணி சாப்பிட்றோம். எல்லாமே சூப்பராக இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. சந்தோஷமா இருக்கு. தட்டு இட்லி கறி குழம்பு கடை சார். நாங்கள் கிட்டத்தட்ட 1 year ரன் பண்ணுறோம் சார். தட்டு இட்லி, குஸ்பு இட்லி, பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி, மட்டன் தோசை, சிக்கன் தோசை, எறா தோசை, போட்டி தோசை, பூண்டு தோசை, பொடி தோசை, பிளைன் தோசை, கல் தோசை ஐட்டம். அப்புறம் வந்து சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன், தக்காளி சிக்கன், புதினா சிக்கன், தந்தூரி சிக்கன், செட்டிநாடு சிக்கன், சிக்கனில் பாயா. அதே மட்டனில் வந்து சுக்கா, தலைக்கறி, போட்டி, ஈரல், மட்டன் பாயா, ப்ரான் இருக்குது, ரத்தப்பொரி எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் நமக்கு. சிக்கன் ஐட்டம் எல்லாமே 150, மட்டன் சுக்கா 150, தலைக்கறி, போட்டி எல்லாமே 100, ப்ரான் 120, பாயா 150. தட்டு இட்லி வந்து 20, சாதா இட்லி வந்து 10 ரூபா, பரோட்டா வந்து 5 ரூபா, அப்புறம் பன் பரோட்டா 20 ரூபா, கிள்ளி பரோட்டா, இலை பரோட்டா இருக்கு 120 ரூபா இருக்கு. நான் டெய்லி இந்த கடைக்கு வரேன். எல்லாமே சூப்பர். டெய்லியும் வந்து சாப்பிடுவேன் ரெகுலராக. வந்து மீன் குழம்பு, மட்டன் எல்லாமே வேற லெவல். இங்கே சாப்பிட்றது நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. தரமான டிஃபன். Hello, I am Shashi Bhushan Das. I'm basically from Bhubaneswar, Odisha. I stay in Mumbai. So this is probably third time I have come to Chennai. And I just saw a lot of crowd over here. So I just jumped in to taste some food. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க தட்டு இட்லி கடையில். நல்லா இருக்கு. நாங்கள் வாங்கினது சிக்கனும் மட்டன் சுக்காவும் வாங்கியிருந்தோம். நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ரெண்டுமே சீப் அண்ட் பெஸ்ட் தான். 150க்கு 3 பேர் சாப்பிட்லாம். ஒர்த்தபிள் தான். இது நாங்கள் தேர்ட் டைம் வரோம். ஆக்சுவலாக இந்த தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் நாங்கள் வந்து யூடியூப் மூலியமாக தான் நாங்களும் இந்த ஸ்பாட்டை பார்த்தோம். நிறைய வெரைட்டிஸான ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ நான்வெஜ்ஜினாலே நல்லா இருக்கும் இங்கே. ஆனால் என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் டோக்கன் காசு கொடுத்து தான் நெக்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் அது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சேர்லாம் போட்டு கொஞ்சம் வசதி போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், சேர் மட்டும். ஆமாம், பிளேட்டு ரொம்ப நேரம் பிடிச்சின்னு இருக்கும். நிறைய ஐட்டம் சாப்பிட்டோம். அதனால பிளேட்டு ரொம்ப நேரம் பிடிச்சி கை வலிக்குது இந்த இடம். வராங்க ஒரு 400-500 பேர் சமைப்போம். நைட்டு வந்து அதாவது 7 to 12 நைட் வரைக்கும். இல்லைன்னு நம்ம கிட்ட போக மாட்டோம். நைட்டு 12 12 வந்தாலும் இருக்கு. ஏதாவது ஒரு தோசையாவது இருக்கு நம்மகிட்ட. இது இல்லை, அது இல்லை பசியா போக மாட்டாங்க நம்ம கிட்ட வரப்போ. அதான் நம்மளோட ஸ்பெஷலிஸ்டே அதான். மினிமம் ஒரு ஆளுக்கு ஒரு 250 ரூபா நல்லா சாப்பிடலாம். ஃபேமிலியாக வந்தோம்னா ஒரு 1000 ரூபாய். ஏன்னா நம்ம பட்ஜெட் எல்லாமே கம்மி தான். ரொம்ப அதிகமான பட்ஜெட், பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகிற பட்ஜெட்லாம் இருக்கு. அதனால தேடி காரில் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளை தேடி வராங்க. மற்றபடி பெரிய ஹோட்டலுக்கு போனோம்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய் வருது. நம்மகிட்ட 1000-1500 தான் ஆகும். நான் ஜெரின், நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து சாப்பிடுவேன். இங்கே வந்து எனக்கு இந்த புதினா சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து பரோட்டா, சேர்வா, கலக்கி ரொம்ப ஃபேமஸ். சிக்கன் கறி தோசை ப்ளஸ் சிக்கன் கறி தோசை சூப்பராக இருக்கும். அதுக்கு எல்லாத்தையும் அல்டிமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதினா சிக்கன். ஒரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. கன் சிக்கன், அதுக்கப்புறம் க்ரீன் சிக்கன் அப்படின்னு சொல்லி. இங்கே தான் கரெக்டான நேம் வச்சு சொல்கிறாங்க. சரியா, புதினா சிக்கன் அப்படிங்கிற பேரில் சூப்பராக பாருங்கள். சுற்றி இருக்கிற க்ரௌடே தெரியும் உங்களுக்கு என்ன டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அல்டிமேட்டான ஸ்பாட்டு. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பிளேஸில் நம்ம ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். இன்ஸ்டாவில் பார்த்தேன் இந்த இடம். ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஓகே, ஃபுட்டு வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா நார்மல் ஓகே தான். எல்லா கடையிலும் இருக்க மாதிரி தான் டேஸ்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. நத்திங் ஸ்பெஷல் ஹியர். ஸோ பட் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ் வெரைட்டிஸ் எதிர்பார்க்கணும்னா வாங்க.
ஸோ மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாம் பயங்கரமாக அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மல் எல்லா ஹோட்டலில் இருக்க மாதிரி தான் டேஸ்ட் இங்கே இருக்கு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வர மாதிரி நாங்கள் டேஸ்ட் பண்ணிக்கிறோம். பரோட்டா வைஸ் சூப்பராக நல்லா இருக்குது. சிக்கன் சீக்கிரம் தான் அந்த ஃப்ளேவரில் இல்லை, சிக்கன் சிக்கன் ஃப்ளேவரில் இல்லை. மற்றபடி எல்லாம் ஓகே சொல்லலாம். ரேட்லாம் மற்ற ரேட் இங்கே கம்பேர் பண்ண ரேட் வந்து ஹை தான். இந்த இடத்துக்கு இது ஹை தான், ரேட் ஹை தான். நான்வெஜ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இட்லிக்கு அந்த கூட சேர்வா, அதுக்கப்புறம் அது சட்னியெல்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ நல்லா ட்ரை பண்ணலாம் இங்கே வந்துடுங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே சரணா ஸ்டோர்லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே இங்கே வந்துட்டு கொஞ்சம் விசிட் போட்டு போகலாம். ஒரு நெக்ஸ்ட் டைம் குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். இந்த நான்வெஜ் ஸ்மெல்லாம் வராமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து எல்லாமே பெரம்பூர்லேருந்து, ஒரு சில பேர் பெரம்பூர், ஒரு சில பேர் மதுரை, ஒரு சில பேர் வந்து வேலைச்சேரி, அந்த மாதிரி லொக்கேஷன்லேருந்து எல்லாருமே இங்கே வரும். என் பேர் ஹரிஷ், நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் இங்கே இது ஃபஸ்ட் டைம் தான், பட் நிறைய யூடியூப்பில் பார்த்து தான் இதை நான் ட்ரை பண்ண வந்திருக்கேன். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கேன், பட் நல்லா இருக்க டேஸ்ட்டு. நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். அந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 10, 10 தான் இவங்களுக்கு. ஹைஜீனிக் ஃபுட் எனி சீசன் எனி டைம் இவங்ககிட்ட இருக்கும், கேரண்டியாக இருக்கும். ஹைஜீனாக இருக்கும். தட்ஸ் மச் மோர். இது ரோட் ஷாப்புன்ற மாதிரிலாம் இல்லாமல் ஹைஜீனாக இருக்கும். கேரண்டியாக யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ரெண்டு இட்லி சாப்பிட்டு போயிடலாம் நினச்சா கூட நம்ம இங்கே வந்தால் அங்கே இருக்கிற வெரைட்டி எல்லாம் பார்த்தா நம்ம பாட்டுக்கு அப்படியே வந்து நிறைய சாப்பிடுவாங்க. நானே வந்து இப்போ வந்து இட்லி சாப்பிடலான்னு தான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா வந்து ஈரல், மட்டன் சுக்கா, இட்லி, அந்த பான் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டு வந்து வயிறே ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது சாப்பாடு. நான் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து மட்டன் சாப்பிட்ருக்கேன், ஆம்லேட் எல்லாமே எல்லாம் ஒர்த்தும் சூப்பர். எதையும் வேண்டாம்னு சொல்ல முடியாது, எல்லாமே சாப்பிடலாம் போல தான் இருக்கும். டெய்லி ஒவ்வொரு ரெண்டு சாப்பிட்டு இருக்கலாம். For the first time I am having anything of this kind of food. This is absolutely jaw-dropping, I can say. I mean, this is some food made out of both blood. This is payam or something they are saying, and this is Thattu Idly, something like that. I may not be pronouncing it well. I can assure you this is wonderful food. I mean, I have ever found on the streets of any part of the country. ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான், பட் இருந்தாலும் வந்து குவாலிட்டின்றது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அல்டிமேட்டான ஸ்பாட்டு, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பிளேஸில் நம்ம ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம்.